நான் சின்பாத்ன்ற ஒரு மாலுமி. வாழ்க்கை முழுக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. சொல்றேன். சொலாமியம் நகரத்துக்கு உடனடியா போய் அவங்க கடத்தி வச்சிருக்க என் மகனை தயவு செஞ்சு காப்பாத்தி இங்க கொண்டு வா. ஆமா, அந்த சொலானியன்ஸும் சின்னதா தான் அதாவது உங்களை மாதிரியே சின்னதா தான் இருப்பாங்களா? உண்மைதான். அவங்களுக்கும் எங்களுக்கும் பல வருஷமா போர் நடக்குது. போர்ல உதவியா இருக்க உனக்கு நாங்க ஒரு கேடயத்தை கொடுக்கறோம். இத பாருங்க, என்ன விட சின்னதா இருக்கிறவங்களுக்கு எதிராக என்னால போர் செய்ய முடியாது. நீ இவ்ளோ பெருசா இருக்க, உன் நன்றி கடனும் பெருசா இருக்கும்னு நினைச்ச. நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை பார்த்தாலே அவங்க தானா பயத்துல சரணடைஞ்சிருவாங்க. இது என் நண்பனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அவங்கதான் உங்க பையனை கடத்திட்டு போனாங்களா? வேற யாரா இருக்க முடியும்? இந்த தீவுல எங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரிங்க அவங்கதான். இந்த இடத்துக்கு வேற யாருமே வந்தது கிடையாது. நான் குறுக்க பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்திருக்கேனே. சிந்துபாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் தெரிய வர ஆரம்பிச்சது. இளவரசன் ரூகோவோ இளவரசி இலானாவோ கடலுக்கு அந்த பக்கம் ஒரு தீவுல கைதிகளா மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து பொம்மைகள் செய்யற ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போனாங்க. அவங்கள கொண்டு போனது ஒரு பணக்கார வியாபாரி. கூடவே அவரோட மகளும் இருந்தா. அடடா, வாங்க வாங்க, நீங்க தான் எங்களோட மிகப்பெரிய வாடிக்கையாளர். சின்ன சின்ன பொம்மைங்க நிறைய இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? அதுக்கு அவசியமே இல்ல. நீங்க கொடுத்த பொம்மைங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல, உடனடியா உடைஞ்சு போயிடுது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றதா இருக்கீங்க? நான் கொடுக்கிற அதிகப்படியான பணத்துக்கு நீங்க எனக்கு அதிகப்படியான திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும். இல்லனா நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இப்படி கத்தி என் கடையை மூடிடாதீங்க. எப்படி நான் உங்களை திருப்தி படுத்திடுவேன். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிற பொம்மைகள் ரொம்ப வசீகரமானது, உங்களை மயக்கிடும். அப்பா பாருங்களேன், இது ரொம்ப அழகா இருக்கு. எங்களை நீங்க காப்பாத்துங்க. நாங்க ஒண்ணும் பொம்மைங்க இல்ல. என்ன? நான் கொஞ்ச நாளா இதுங்களுக்கு சாப்பாடு போடல, அதான் கத்துதுங்க. என்னால இத நம்பவே முடியல. அப்படின்னா இதுங்கெல்லாம்? ஆமா, இவங்க உண்மையிலே குள்ள மனிதர்கள் தான். சலானியாவோட வீரர்கள் அவங்க கிட்ட இருந்த இரும்பெல்லாம் உருக்கி புது ஆயுதங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரே வீரன் ஹக்கீம் மட்டும்தான். அவனைத்தான் நம்பினாங்க. அந்த குள்ள மனிதர்கள் குவாக்குக்கு தேவையான உணவையும் கொடுத்தாங்க. என்னால எதையுமே பார்க்க முடியல. அமைதியா இருங்க மாபெரும் ஹக்கீம் வீரரே. அது உங்க தலை கவசம் தான். இதுக்குதான் அப்பவே சொன்ன, இந்த பில்டப் எல்லாம் எனக்கு வேண்டான்னு. கண்டிப்பா வேணும். இது பொலாக்கியர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கும். பொலாக்கிங்க என்ன பரலோகம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா? ஓ, அப்படின்னா இதை இப்படிதான் போட்டுக்கணுமா? எந்த குரங்குடா என்ன அடிச்சது? அவங்க நம்மள தாக்குறாங்க. தயாராயிருங்க. தயாராயிருங்க வீரர்களே, ஆயுதத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் அவசரப்படுறேன். எல்லா உலோகத்தையும் நீங்க உருக்கிட்டீங்களா இல்லையா? நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். சீக்கிரம், பொலாக்கியர்கள் நம்மள தாக்க வந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா மகாராஜா? தெரியாம மிதிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. நான் உங்க யாரையும் காயப்படுத்த விரும்பல. ஆனா நீங்க இந்த நாட்டை அழிக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அவங்களால நம்மள எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா நம்ம வீரன் தான் பெருசா இருக்கான். நீங்க இப்படியே இருங்க. இந்த மாபெரும் ஹக்கீமை நீங்க கோபப்படுத்திட்டீங்க. அது தப்புதானே குவாக்? பெரிய வீரன் ஒருத்தர் இருக்கா. எதுக்கும் பயப்படாதீங்க மெலாக்விஸ். நம்ம கிட்டயும் ஒரு பெரிய மாவீரன் இருக்கான். என்னது? எதுக்காக அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க? அவங்க கிட்டயோ ஒரு அரக்கு இருக்கா. உங்களை விட பெருசா இருக்கா. யாராது? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஒரு வாழ் தரோம். அவங்க கிட்ட அது இல்லையே. அவங்கள ஓட விட்டுட்டு என்னோட மகளை கொண்டு வாங்க. அவங்க கிட்டயும் ஒரு அரக்க இருக்க போல இருக்கு. அப்படின்னா உங்க மகனை காப்பாத்துறது ரொம்பவே